பொண்ணுன்னா இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும், இங்கே தான் நிற்கணும், அங்கே நிற்கக்கூடாது, இதை பண்ணலாம், அதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி 1008 ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை காதில் விழுந்து குழம்பி போய் எப்பட்றா வாழ்கிறது, இவங்க எக்ஸ்பெக்டேஷனுக்கு வாழவே முடியாது போல். சரி, நமக்குன்னு ஒரு அறிவு இருக்குல்ல, அந்த அறிவுக்கு ஒரு வாழ்க்கையை அது பர்ஃபெக்டாக இல்லைனாலும் பரவாயில்ல, நிம்மதியாக நமக்கு பீஸாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி எல்லா குழப்பத்துக்கு நடுவுலையும் கொஞ்சம் நிதானித்து எந்திரிக்கிறதுக்குள்ளே நமக்கு குழந்த அப்படின்னு வாழ்க்கை தள்ளிட்டு போயிடுது. அந்த குழந்தைய எப்பட்றா வளர்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி இந்த சொசைட்டியில் பயந்துட்டுருக்கிறதுக்குள்ள நம்மளாக இருந்தால் போதும். அதை பார்த்து அந்த குழந்தைக்கு எது சரின்னு படுதோ அதை அவள் பார்த்து வளரட்டும் அப்படின்ற ஒரு சின்ன நிதானம் மட்டும்தான் வாழ்க்கையில் பீஸ்ஃபுல்லாக எனக்கு கொஞ்சம் போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு நான் சொல்வேன். அண்ட் ஒன் மோர் திங், என்னோடய குழந்த பொண்ணாக இருக்கிறதுனாலையோ என்னவோ தெரியல, எந்த விஷயத்துக்கெலாம் நோ சொன்னாங்களோ, எதெல்லாம் எனக்கு அன்வான்டாக தெரிஞ்சிச்சோ அது எதையுமே என் பொண்ணுக்கு புஷ் பண்ணக்கூடாது அப்படின்றது என் மைண்டில் எப்போவுமே ஓடிட்டே இருக்கும். ஏன்னா ஒரு பொண்ணாக எப்போ பார்த்தாலும் நோ சொல்லிகிட்டே அவளை வந்துட்டு ரொம்ப ஒரு தர்ம சங்கடத்துக்கு உள்ளாக்கிடக்கூடாது அப்படின்ற ஒரு ஃபீல் எனக்கு இருந்துகிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கும் நிறைய விஷயம் சொல்லணும், பேசணும் அப்படின்னு தோணலாம். உங்களோட தோழியாக நான் என்றைக்குமே கேட்டுகிட்டே இருப்பேன் நீங்கள் பேசுகிறத. ஸோ முடிஞ்சால் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் பேசணுன்னு நினைக்கிற விஷயங்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மனசில் இருந்து நமக்கு தோன்ற விஷயங்களையும் நம்ம பேசலாம். இந்த உலகம் அதையும் கேட்கட்டும்.